ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான ஹோல்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லை டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது நல்ல ஃபைபர் ரிச்சான ரெசிபி. கோதுமை வெஜிடபிள் கிச்சடி. இது நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து இந்த பச்சைப்பயிறு உடைச்ச பச்சைப்பயிரும் சேர்த்து இந்த கோதுமை கிச்சடி செஞ்சு சாப்பிட்றப்போ நல்லா ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா சூடாக மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் உடைச்ச கோதுமை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது தாலியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி உடைச்ச கோதுமை, ரவை கிடையாது, உடைச்ச கோதுமை, சாப்பாடு கோதுமைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த கோதுமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3/4 கப் அளவு அந்த கோதுமைக்கு ஒரு 1/4 கப் அளவு உடைச்ச பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 1 கப் அளவு வருது. உங்களுக்கு 3/4 கப் கோதுமை, 1/4 கப் அளவு பச்சை பயிர். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுடுங்க. நீங்கள் அது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிச்சடி வந்து நல்லா குழன்னு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு தாளிப்பு வந்து கொடுத்துட்றேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம். தாளிப்புக்கு வேற வாசனை சாமான் எதுவுமே போட தேவையில்லை. வெறும் கடுகு, உளுந்து, சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வரமிளகா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து ஜஸ்ட் சும்மா ஸ்லிட் மட்டும் பண்ணி போடுறேன். ஏன்னா நம்ம தனியாக மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்த போகிறோம். ஸோ அப்படியே முழுசாவே போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுமே நம்ம இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாஸ் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய பவுல் நிறைச்சி ஒரு கப் பீன்ஸும் கேரட்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு இதே ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி கூட சேர்ந்து இந்த கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் லேசாக வதங்கணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து சால்ட் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை கிச்சடிக்கு தேவையான கோதுமையும் பச்சை பயிரும் வந்து ஊற போட்டிருக்கோம்ல, அதை வந்து இது கூட வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து அது கூடவே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கோதுமையும் பச்சை பயிரும் வந்து அந்த கேரட் பீன்ஸ் கூட சேர்ந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இது நான் கொஞ்சம் நல்லா கொழன்னு செய்ய போகிறேன். ஸோ இப்போ 1 டம்ளருக்கு யூஸ்வலாக நீங்கள் ஒரு 3 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா நார்மலாக பொழுன்னு வரும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஒரு 5 டம்ளர், 1 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கடைசியில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கோதுமை, காய்கறி எல்லாம் குழஞ்சி வெந்து வந்துடும். உங்களுக்கு இது உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கிச்சடி நல்லா கொழன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் மேலே நெய் ஊற்றி கூட வந்து தேங்காய் சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.